ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம் 440. இந்த வண்டி தான் இப்போதைக்கு ஒரு பிக் டாக்கு. எங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த வண்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வண்டி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்க SVBZ ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வண்டியோட சினிமேட்டிக். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மோட்டோ உலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஸ்க்ராம் 40 இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, முதல்ல 2 வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையல்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, இன்னொன்று ஃபோர்ஸ்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ட்ரையலில் 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸில் 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரிபிள் கலர் வரும், ட்ரையலில் உங்களுக்கு டியூரோ கலர் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்த வண்டியை முதல்ல சுற்றி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஸ்க்ராம் 411 மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, நான் ஆல்ரெடி ஓட்டிருக்கேன் ஸ்க்ராம் 411. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த வண்டியை பற்றி ஒரு மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வரும், ட்ரையலில் உங்களுக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் வந்து அது வந்து டியூபு, இது டியூப்லெஸ்ஸு. வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் இயர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரையலில் வந்து உங்களுக்கு டியூப்ன்றதுனால சொல்கிறேன். ஆடுறது ஓகே. இந்த வண்டி எனக்கு டிட்டோ எனக்கு வந்து ஸ்க்ராம் 411 அதோட இது தான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வண்டியில் முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 196 kg வண்டியோட வெயிட்டு. ஸோ உட்காந்து பார்ப்போம், வெயிட்டு மேனேஜபிளோ இருக்குமான்னு தெரில. முதல்ல நான் ஒரு 5.8 நான் இதில் உட்காந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஓகே. என் டோ டச் ஆகுது, என் ஏட்டுக்கு டோ டச் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு. இது 443cc சிங்கிள் சிலிண்டர் SOH ஏர் கூல்டு இன்ஜின். டேங்க்கை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 15 லிட்டர் டேங்க்கு. ஏம்மா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மெட்டல் டேங்க் தான் அதோட ஃபீலே தனி. ராயல் என்ஃபீல்டில் சூப்பராக இருக்குது கைஸ். சீரியஸாக செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் லாங் ட்ரைவ்க்கெலாம் சான்ஸே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்ன்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு 2.5 lakhsக்கு நல்லா நான் உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு 2.5 lakhsக்கு ஒரு வண்டி உங்களுக்கு வந்து ஒரு 440cc நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2.5 lakhsக்கு உங்களுக்கு R15 MT-15 உங்களுக்கு வந்துட்டு 2,15,000லேருந்து 20,000க்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு மேலே ஒரு 10,000 20,000 போட்டிங்கன்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது, லுக்கு வயசுலேருந்து எல்லாமே. அவ்வளோதான், வர்த்து. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க 41 mm ஃப்ரண்ட்டில். தென் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு மெயின் ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட்ஸ் தெரியுதுங்களா? LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட்லாம் சீரியஸ் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஃபைபர் தான், ஃப்ரண்ட்டு மட்கார்ட் ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. இது மெட்டல் தான். ஓகேங்களா? டேங்க்கு மெட்டல் கொடுத்துருக்காங்க. சீட் வா அப்படிங்க வரல, அப்படியே சோஃபாவில் உட்கார்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது.
ஓகே, உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் தான் வருது, டியூவல் டிஸ்கில். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சுவிட்சபிள் நீங்கள் ஏபிஎஸ் சிஸ்டம். ஓகேங்களா, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்களா, இது நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேக் ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். சரிங்களா, மறுபடியும் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுறப்ப மறுபடியும் அது எனேபிள் ஆகிடும். இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. E20 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பொறுமையாக வரும், ஒன்று ஒன்றா போவோமா? ஓகே, உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் சுவிட்சு, ஹெட்லைட்ஸு, இண்டிகேட்டர், ஹார்னு எப்படி இது பார்ப்போமா? வாவ், நல்லாவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மோடு மாற்றுறது, இதில் நீங்கள் மோடு மாற்றிக்கலாம், ட்ரிப் 1 ட்ரிப் 2 அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் உங்களுக்கு அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க, டாக்கோமீட்டர்லாம் டிஜிட்டல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூவல் இண்டிகேட்டர் வருது, சாரி கேமரா கவனிக்கலை, ஃபியூவல் இண்டிகேஷன் வருது, உங்களுக்கு டைம் வருது, கியரு, அப்புறம் ட்ரிப் 1. ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பேட்ரி லைட்டு, நியூட்ரல், ஏபிஎஸ் ஆன் ஆஃப் அதெல்லாம் காட்டுறது. தென் உங்களுக்கு கீஸ் வந்து டியூவல் கீ கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற சிஸ்டம் சூப்பராக இருக்குது. தென் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயரு, அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுமே சூப்பர். சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்டு. ஐயோ, இந்த R15 ஓட்டுறவனுங்களெல்லாம் பார்க்குறப்ப சென்டர் ஸ்டாண்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் வர ஒரு செயினில் லூப் அடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது R15 MT-15 வச்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, நம்பர் பிளேட்டுக்கு அதை செட் பண்ணுறதுக்கு கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. வா, எல்லாமே சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி, எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸை தவிர. ஓகேங்களா, வண்டி சீரியஸ்லி செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்க்ராம் 411 நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹீட் நான் வந்து பார்த்தேன். பட் இதில் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகேங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. நான்லாம் இந்த வண்டி வச்சுருந்தேன், முதல்ல இதை கைட்டி போட்டு சூப்பராக இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், கர்ஜிக்குது கைஸ், சீரியஸ்லி கர்ஜிக்குது வண்டி. சரி, முதல்ல இதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 34 Nm டார்க்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஒரு 440cc வண்டி, 34 Nm டார்க்கு அட் 4000 RPM. ஓகேங்க. தென் வந்து இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25.4 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க 6000 RPM. ஓகேங்களா. தென் வந்து இதோட வெயிட் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஹைட்டு என் இடுப்பு அளவுக்கு, என்னோடய டேங்க்கு என் இடுப்பு அளவுக்கு இருக்குது. வண்டியோட வெயிட்டு சொல்லியாச்சு. டேங்க்கு வந்து 15 லிட்டர் சொல்லிட்டேன். மைலேஜ் மேஜராக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 440cc வண்டி உங்களுக்கு வந்துட்டு இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25+ உங்களுக்கு மைலேஜ் தரோன்றது இவங்க கம்பெனி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் அதெல்லாம் மேட்ரே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது மேட்ரே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வர வண்டி எல்லாத்தோட மைலேஜுமே அவ்வளோதான் வருது, 30-35 சம்திங் தான் வருது. அதை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 2.5 lakhsக்கு ஒரு 440cc நீங்கள் நினச்சா எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அந்த புஷ்ஷை உங்களுக்கு இது உங்களுக்கு மொத்தமாக கொடுக்கும், ஒரு ஸ்மைல் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில். சரி, எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எக்ஸாஸ்ட் நோட், வாவ் 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 வாவ். பிரேக்ஸ் சீரியஸாக இவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கிறது ஒர்த்து. அதுதான் இந்த இதுலேயே ஒரு பெரிய ஹைலைட்டட் விஷயம். உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரையல்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, ஃபோர்ஸ்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஃபோர்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது. ட்ரையலில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் வருது. அது மற்றபடி வண்டியை ஓட்டி பார்த்தேன். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையா? வண்டி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கைக்கு வர்றப்போ ஓட்டி பார்த்துருவோம். ஓகேங்களா. அது வரைக்கும் இந்த வீடியோவை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வண்டி வாங்குறதா இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2.5 lakhs ஒரு நல்ல வண்டி வாங்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டு பேட்ஜ் கொடுத்தது கூட நல்லாயிருக்கு. வா.
சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. இது தெரிஞ்சிருந்தால் நானே MT-15 எடுத்துருக்க மாட்டேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வண்டி வாங்குறதா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2.5 lakhs நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2.5 lakhsல 440cc வந்து சீரியஸ்லி சூப்பரான விஷயம். அது ஒரு ராயல் என்ஃபீல்ட் சைடுனா உங்களுக்கே தெரியும். அது வந்து பேர் போன வண்டி, ஓகேங்களா, பேர் போன பிராண்டு. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அதை விட நான் உங்கள்கிட்ட ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன். என்னென்னா ட்ரையலோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,51,000 52,000 வந்திருக்கு. ஃபோர்ஸோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,62,000 சொல்லியிருக்காங்க. ஷோரூம் பள்ளிக்கரணையில் வந்து விசாரித்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியை வாங்குங்க. மறக்காமல் மோட்டோ குளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறையா வீடியோஸ் போடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. பாய்.